ஒவ்வொரு ஆண்டும் இருக்கும். ஆனால் இந்த ஆண்டு வந்து செவ்வாய் கிரகமும் வெள்ளி கிரகமும் கூட சேர்ந்துருக்கிறதுனால இது ரொம்ப ஸ்பெஷலாகவும் தெரியுது. செவ்வாய் மிக எர்த்துக்கு அருகாமையில் இருக்குது, பூமிக்கு அருகாமையிலும் வருது. அந்த நிகழ்வு தான் போன வாரம் நடந்தது. அது பார்க்கவும் ரொம்ப அழகாக இருந்தது. சனி கிரகமும் பார்த்திங்கன்னா அந்த எட்ஜ் வைஸ் டில்ட்டாக இருக்கிறதுனால அதுவும் ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்டு யுரேனஸ் அண்ட் நெப்டியூன் ரொம்ப ஃபர்தஸ்ட் தூரத்தில் இருக்கிறதுனால அது வெறுங்கண்ணால் பார்க்குறதும் கஷ்டம். இது வெறுங்கண்ணாலேயே பார்க்கலாம். மற்றதை வெள்ளி கிரகமாக இருக்கட்டும், செவ்வாய், சனி, வியாழன் இதெல்லாமே வெறுங்கண்ணாலையும் பார்க்க முடியும். தொலைநோக்கி மூலமாகவும் அதனுடைய டீட்டெயில்டு மேப்பை ரொம்ப அழகாக பார்க்க முடியும் செவ்வாய் கிரகத்தில். இப்போ வானத்தில் எப்போ பார்த்தாலும் நட்சத்திரங்கள் இருந்துகிட்டு தான் இருக்குது. அதில் இதுதான் வெள்ளி, இதுதான் செவ்வாய், எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? அது எப்படி வெறுங்கண்ணால் பார்க்கும்போது அது இந்த நட்சத்திரம் தான் அப்படின்னு எப்படி அடையாளப்படுத்துறது? நல்ல கேள்வி. நட்சத்திரங்களுக்கு வந்து அதனுடைய லைட்ஸு, அதாவது சொல்லக்கூடியது ஒவ்வொன்றும் ஒரு ஒரு சூரியன், அதனுடைய சுய வெளிச்சத்தை ஊடுருவி கொண்டு வருது. அப்போ நம்ம பூமியினுடைய மேற்பரப்பில் இருக்கக்கூடிய காற்று மண்டலத்தின் வழியாக வரும்பொழுது மினுமினுக்கப்படும். ட்விங்கிளிங்னு சொல்லுவாங்க பாருங்கள். இந்த ஸ்டார்ஸுக்கெல்லாம் அந்த ட்விங்கிளிங் ஏற்படும். பட் கிரகங்களுக்கு அப்படி கிடையாது, சுய வெளிச்சம் கிடையாது. அந்த சுய வெளிச்சம் இல்லாததுனால சூரியனுடைய வெளிச்சத்தை பிரதிபலிக்கிறதுனால அது ட்விங்கிளிங் இருக்காது. அப்போ நம்ம பார்க்கும் பொழுதே பார்த்தீங்கன்னா, இப்போ ஜூபிட்டர் இருக்குன்னாக்கா அது மின்மினிக்காது, மினுக்குன்றது இருக்கவே இருக்காது. நட்சத்திரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதனுடைய ட்விங்கிளிங் தெரியும். இதை வச்சே நம்ம இது கிரகங்கள் தான் அப்படிங்கிறத கன்ஃபார்ம்டாகவே கண்டுபிடிக்க முடியும். இதை தவிர நம்மளுக்கு ஒவ்வொரு கோள்களும் இந்தந்த கான்சலேஷனில் இருக்குங்கிற ஒரு வரைபடமும் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதை வச்சும் நம்ம ஈஸியாக இந்த இடத்துல தான் வருது. அதுவும் சென்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம சென்ட்ரு போர்ஷனில் நம்மளுடைய இக்வட்டாருக்கு மேலே தான் இந்த ரீஜனில் தான் இருக்குது. ஸோ அது பார்க்குறதுக்கு மிக அருமையான நிகழ்வு தான். எல்லாத்தையுமே ஒரே நாளில் இந்த மாதம் ஃபுல்லாகவே பார்க்கலாம். இது எத்தனை ஆண்டுகள் ஒரு முறை நடக்கக்கூடிய நிகழ்வு? இது வழக்கம் நடக்கிறது தானா? வழக்கமாக நடக்கிறது தான். 20 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த நிகழ்வுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா யுரேனஸும் நெப்டியூனும் இருக்கக்கூடாது. யூஸ்வலாக அதுக்கு பின்னாடி கீழே கொஞ்சம் லேட்டராக வரும். இப்போ அதுவும் இருக்குது. ஆனால் அதுக்கு இன்னும் பெரிய தொலைநோக்கிகள் வேணும், தொலைவு அதிகம். இன்னும் சனி கிரகத்தை விட இன்னும் தொலைவில் இருக்கிறதுனால இன்னும் பெரிய தொலைநோக்கிகள் இருந்தாக்கா அதை பார்க்க முடியும். வெறுங்கனால பார்க்குறதுக்கான வாய்ப்பு இல்லை யுரேனஸும் நெப்டியூனும். இப்போ இந்த தொலைநோக்கியில் பார்க்கணும் எந்தெந்த இடங்கள்ல இருந்து நம்ம பார்க்க முடியும்? தமிழ்நாட்டில் எங்கேருந்து வேணாலும் பார்க்கலாம், இந்தியா ஃபுல்லாகவே பார்க்கலாம். எல்லா உலகம் பூராவுமே இதை பார்க்க முடியும். எங்கே பார்த்தாலும் நடக்கிற நிகழ்வு தான் இது. ஒன்றும் நம்மளுக்கு தான் ஸ்பெஷல்னு கிடையாது. எங்கேருந்து வேணாலும் பார்க்கலாம். ஒரு டார்க்கஸ்ட் ரீஜனாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஒரு நல்ல மவுண்டனஸ் ரீஜனில் இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் டெல்லியில் இருக்கீங்க அங்கேருந்தும் பார்க்க முடியும். எங்கேருந்து வேணாலும் பார்க்க முடியும். இது என்ன ஸ்பெஷல் மேடம்? இது ஆர்வம் வர்றதுனால என்ன ஸ்பெஷல் நமக்கு? ஏதாவது ஒரு தகவலாக இருக்கும்? நிறைய கண்டுபிடிப்புகள் தான் அதன் நோக்கி நடக்கும், ஆராய்ச்சிகள் நடக்கும். எப்படி நடக்குது, என்ன மாதிரியான அதனுடைய சர்ஃபேஸ். இப்போ மார்ஸ் அருகாமையில் வரும்பொழுது அதனுடைய சர்ஃபேஸ் மேப்பிங் தெரியும். அந்த மேப்பிங்கில் என்ன நிகழ்வுகள் ஏற்படுது, அங்கேயும் டஸ்ட் ஸ்ட்ராம்னு சொல்லக்கூடிய நிகழ்வுகள்லாம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ ஜூபிட்டரில் எப்படி அதனுடைய மேற்பரப்பில் அந்த யுரேனியம், அந்த சர்ஃபேஸ் அமோனியம் அண்டு மீத்தேன் கேஸஸ் எப்போதுமே ப்ளோட் ஆகிட்டு இருக்கும். அந்த மாதிரி நிகழ்வை இந்த மாதிரி க்ளோசஸ்ட் நம்மளுக்கு அருகாமையில் வரும்பொழுது ஆராய்ச்சியாளர்கள் நிறைய பார்த்து டீட்டெயில்ஸ் அதிகமாக தெரிஞ்சுக்க முடியும். அந்த ஒரு நிகழ்வு தான் எல்லாத்த பொறுத்த வரைக்குமே. இப்போ சனி கிரகமும் சரி, அதனுடைய எட்ஜ் நம்மளுக்கு டில்ட் ஆகிருக்கு. அந்த ஃப்ளாட் ரிங் இப்படி தெரியறதுக்கு பதிலாக இப்படி இந்த கோடு மட்டும்தான் அது மேலே தெரியும். அடுத்த வருஷமும் இந்த கோடு மட்டும்தான் தெரியும். அதுவும் பார்க்குறதுக்கு ஒரு அழகாக இருக்கும். இந்த மாதிரியான நிகழ்வுகள் ஏற்படும் பொழுது அதில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை இங்கேருந்து கண்டுபிடிக்கலாம். நிறைய தொலைநோக்கி மூலமாக அதுக்கான ஆராய்ச்சிகள் கண்டினியூஸாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இது நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஒரு அறிவியலாக பார்க்குறவங்களுக்கு, ஒரு சாமானியர்களுக்கு இதை ரசிக்கிறதுக்கு என்ன நினைக்கிறீங்க? சாமானியர்களும் ரசிக்கலாம். அறிவியல் பூர்வமாக இல்லாத விட இந்த மாதிரி வரும்பொழுது அவங்க வந்து பார்க்குறதுக்கான ஒரு ஏற்பாடுகள் எங்கே பார்த்தாலும் நடக்குது. நாங்கள் பண்ணுறோம், பிர்லா குளோரங்கத்துலேயும் பண்ணுறோம். அந்த மாதிரி நிறைய இப்போது பீப்புள் யார் யார் டெலஸ்கோப்லாம் வச்சுருக்காங்களோ அவங்கவுங்க மாடியிலையும் அவங்க பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய ஸ்கூல்ஸ், காலேஜஸ் அவங்களும் இந்த மாதிரியான ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ எங்கள் அப்சர்வேட்டரியில் இந்த வருஷம் நாங்கள் சேட்டர்ன் ஆரம்பத்துலேருந்தே நாங்கள் நிறைய செஷன்ஸ் போட்டுருக்கோம். நிறைய பேர் வந்திருக்காங்க. இது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்குறது பார்த்திங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே ரசித்து ரொம்ப இன்மையாக இப்படி தெரியுதா, இவ்வளோ கிட்ட நம்மளால் பார்க்க முடியுதான்னு ஆச்சரியப்பட்டு பார்க்குறாங்க. அதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த அறிவியலை நாங்கள் கொண்டு போகணுங்கிறது தான் எங்களுடைய மெயின் வேலையே. இப்போ இது வந்து ஒரு 20 ஆண்டுக்கு ஒரு நடக்கிறதுனால இதனால் நம்ம அங்கே என்னென்ன மாற்றங்கள் நடந்திருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்லியிருந்தீங்க. இது நமக்கு வான் சார்ந்த அறிவியலை மேலும் வளர்க்குறதுக்கு வாய்ப்பாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இஸ்ரோ கண்டிப்பாக இஸ்ரோ வந்து அவங்க ராக்கெட் சயின்ஸ்,
அது என்டையர்லி டிஃப்ரெண்ட், அவங்களுக்கும் இதுக்குமே சம்மந்தம் இல்லை. பட் இது வந்து நம்மளை சுற்றி என்ன நடக்குது, நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு கேலக்சியில் நம்ம இருக்கோம், நம்மளுடைய சோலார் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது, இதில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, என்ன நிகழ்வுகள் ஏற்படுது, ஒவ்வொரு கோள்களும் என்னத்தால் உருவானது, அதனுடைய சார்ந்த விஷயங்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ ஸ்கூல்ஸ்லேருந்தே ஃபண்டமெண்டலாகவே நிறைய பேருக்கு இதை பற்றி டீச் பண்ணுறாங்க. அதுவே குழந்தைங்களுக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட்டை கொடுக்கும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது நிறைய பேர் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னு இதுலேயே நிறைய இருக்குது. நான் சில்லியை பார்த்துட்டு இன்றைக்கி பார்த்தாச்சு அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி இல்லை, இதை தொடர்ந்து படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய ஏற்படுத்தி கொடுக்கணும் இந்தியன் கவர்மெண்ட். அது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். நிறைய இருக்குது, ஓஸ்மானியா யூனிவர்சிட்டியில் இருக்குது, அந்த மாதிரி சென்னையில் சில யூனிவர்சிட்டிஸ் சில காலேஜஸ் அவங்களுக்கு அஸ்ட்ரானமின்னு வச்சுருக்காங்க. அந்த மாதிரி இன்னும் டெவலப் ஆகணும். ஆச்சுன்னா குழந்தைகள் நிறைய படிக்கிறதுக்கும் இதை பற்றி ஆராய்ச்சி தெரிஞ்சு ஆராய்ச்சியாளர்கள் வேலை பார்க்கக்கூடிய அப்சர்வேட்டரிஸில் வேலை பார்க்கக்கூடிய தன்மைகள் நம்ம குழந்தைங்களுக்கு இருக்குது.